பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் மீது நம்பிக்கையா இருங்க. இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை விட்டு கடந்து போகுது. ஏன் தெரியுமா? சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்குறோம். வீடு சரியா இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க சரியா இல்லை, ஸோ வீட்டில் நம்ம பிள்ளைங்க சரியா இல்லை, நம்ம சார்ந்த சொந்தக்காரங்க சரியா இல்லை அப்படின்னு நம்மளுடைய பார்வையெல்லாம் மனுஷன் மேலே போனதுனால நம்முடைய நம்பிக்கை, கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையே குறைஞ்சிருது. ஸோ பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பிரச்சனை போன மாதிரி தெரியல, ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு போயிட்டே இருக்குது. இதனால கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளை பிசாசானவன் உருவாக்குகிறான். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். இந்த வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நிச்சயமாகவே என்னை நிறைவாய் நடத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். ஆமென். இந்த உலகத்தில் மீது நம்பிக்கை வைக்கும் போது ஒரு காலம் நம்ம கைவிடப்படுவோம். ஸோ கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவோம். எந்த மனுஷன் மேல வைக்கிறோமோ இல்லை எந்த காரியத்து மேல வச்சிருந்தாலும் அது எல்லாம் நிரந்தரமற்றது. ஆனா தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது சதா காலமும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால கிறிஸ்துவ பிள்ளைகளாக நீங்க தேவன் மீது நம்பிக்கையா இருங்க, ஹோப்பா இருங்க. இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்ததுமே நம்பிக்கை இல்லாம எழுந்துக்கிறீங்க. என்னமோ சரியா இல்லை, இது சரியா நடக்காது, இது இவங்க சரியா இல்லை, பிள்ளைங்க சரியா இல்லை, சொந்தம் சரியா இல்லை, இவங்க சரியா இல்லைன்னு யார் மேலேயாவது நம்ம ஒரு கவனத்தை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம காரியத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறோம், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அது ரொம்ப தவறானது. ஆமென். பாருங்க, நல்ல ஒரு விசுவாசி யார் தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கிறிஸ்துவை விட்டு போக மாட்டேன், கிறிஸ்துவின் நம்பிக்கை விட்டு போக மாட்டேன், என் கர்த்தர் என்னை நடத்துவார், கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் எனக்காக எதாகிலும் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் யோபு ரொம்ப அழகா சொல்லுவார். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனே என்னை ஒன்றும் இல்லாமல் என்னை நிர்மூலமாக்கினாலும் எனக்கு எந்த நன்மையும் தரலனாலும் ஸோ நான் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கையை விட்டு நான் போக மாட்டேன். ஆனாலும் என் வழிகளை அவரை விட்டு திருப்ப மாட்டேன். ரொம்ப அழகான வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழி அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஸோ என் வழி அவர் முன்னாடி தான் இருக்கும், அவர் முன்னாடி தான் நடக்கும், கர்த்தர் எனக்கு நிச்சயமா செய்வார் என்ற நம்பிக்கை அன்பு பிள்ளைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில கர்த்தர் சத்தமாய் உங்களிடத்துல பேச விரும்புகிறார். நீங்க தேவனை நோக்கி பாருங்க, அவர் உங்களோடு இடைப்படுவார். இப்படி விசுவாசத்தோடு கடவுளை நம்பினபடினால யோபுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏராளமான நஷ்டங்கள், ஏராளமான தோல்விகள், ஏராளமான அவமானங்கள் எல்லாத்தை காட்டிலும் கர்த்தர் எப்படி தெரியுமா நடத்தினாரு? இரட்டத்தனையான முடிவை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்பு பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில இப்ப நின்றுட்டு இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தாலும் சரி, ஸோ சூழ்நிலையை பார்க்காதீங்க, காரியத்தை பார்க்காதீங்க, தயவு செய்து முக்கியமா மனுஷனை பார்க்கவே பார்க்காதீங்க. அவங்க எல்லாமே நம்பிக்கையற்றவர்கள். ஸோ ஆனால் நீங்கள் தேவனை பாருங்க, உங்க ஹோப்பு முழுக்க கடவுள் மேல இருக்கட்டும். உங்கள் காரியங்களை ஜெயமாய் அவர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால பதறாம தைரியமா இருங்க. என் தேவன் காரியத்தை நிறைவேற்றுவார். அடைப்பட்ட வாசல்கள் கர்த்தர் திறப்பார். உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த எல்லா காரியத்தையும் அவர் உங்களுக்கு நிச்சயமாய் நிறைவேற்றி நடத்துவார், உங்களோடு இருப்பார். உங்கள் நம்பிக்கை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வாதமா மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு காரியத்துக்காக பயந்து கொண்டு நம்பிக்கையற்று இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நம்பிக்கை நாளாக இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும். தேவையற்ற பயங்களை விலக்கி காத்தருளுங்க ஏசப்பா. விசேஷமா ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.